வீட்ல எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். என் பெரிய தங்கத்துக்கு நல்லபடியா கல்யாணம் முடிக்கணும். என் ரெண்டாவது பிள்ளைக்கு அவன் ஆசைப்பட்ட மாதிரியே வேலை கிடைக்கணும். உன்கிட்ட வேண்டது இந்த ரெண்டு மட்டும்தான். தயவு செஞ்சு அதை சீக்கிரம் நிறைவேற்றி வை. மணி மணி, டைம் 7 ஆகுது. டிஃபன் எல்லாம் ரெடி பண்ணி டைனிங் டேபிள்ல வச்சிட்டீங்கல்ல? இப்ப பெரிய தங்கம் சாப்பிட வந்துருவான். அம்மா, தானே 7 மணிக்கு பெரிய தம்பி சாப்பிட வந்துருவாருந்தாமா. எல்லாத்தையும் வேக வேகமா ரெடி பண்ணி வச்சாச்சு. சரி, மணி 7 ஆகிறதுக்கு இன்னும் 3 நிமிஷம் தான் இருக்கு. தானு வந்துருவான். ஆமா, உன்கிட்ட வேலை செய்யறதுக்கு இன்னொரு ஆள் இருந்தா கூட்டிட்டு வர சொன்னேனே, கூட்டிட்டு வந்தியா? அம்மா, கூட்டிட்டு வந்துட்டேம்மா. என் பொண்டாட்டியே வரேன்னு சொல்லிட்டா. நீங்க பெரிய வீட்டுக்கு வேலைக்கு போனதுக்கு அப்புறம் நான் வீட்டுல சும்மா தானே இருக்கேன், நானே வந்துக்கிறேன்னு சொல்லிட்டா. அது அவளே கூட்டிட்டு வந்துட்டேம்மா. அப்படியா? எங்க கூப்பிடு. ஏ சரளா, வாடி. அம்மா, நான் தான்மா, மணியோட பொண்டாட்டி. சரிம்மா, இங்க பாருமா, உன் பேர் என்ன? சரளாங்க. சரி, எனக்கு வேலை எல்லாமே நல்ல சுத்த பத்தமா நீட்டா செய்யணும். அதெல்லாம் பக்காவா முடிச்சிருவேமா. அதே மாதிரி எக்காரணத்தை கொண்டு பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, அவ்வளவுதான். சரிங்கம்மா. மணி, உன் பொண்டாட்டிக்கு வீட்டெல்லாம் சுத்தி காமிச்சிட்டு என்னென்ன வேலை பண்ணணும்னு எல்லாத்தையும் சொல்லிருப்பா. சரிங்கம்மா. மணி 7 போகுது, பெரிய தம்பி வந்துருவான். நான் போய் அவனை பாக்குறேன். சரிங்கம்மா. யோ மனுஷா, என்னையோ இம்புட்டு பெருசா அரண்மனை மாதிரி இருக்கு. இந்த வீட்லயா டெய்லி வேலை பார்த்துட்டு இருக்க? ஏய் ஆமாண்டி, வீடு எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குல்ல? ஆமாயா, இந்த வீட்டோட சாமி ரூம் அளவுக்கு தானே நம்ம வீடே இருக்கும். ஆமாண்டி, இதுதான் அருணாச்சலம் இல்லம். நம்ம அருணாச்சலம் ஐயாவோட வீடுதான் இது. யோ 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 மனுஷா, இந்த வீட்டை சுத்தி காமியா. இருடி, அவசரப்படாத. இப்ப பெரிய தம்பி வர நேரம் ஆயிருச்சு. அவர் வந்து சாப்பிட்டுட்டு போனதுக்கு அப்புறம் உனக்கு வீட்டெல்லாம் சுத்தி காமிக்கிறேன். சரியா. பெரிய தம்பி வராருடி, இங்கிட்டு வா, நான் காட்டுறேன். யாரியா? அங்க பாருடி, சும்மா வீர நட போட்டுட்டு மாடியில இருந்து இறங்கி ஜம்முன்னு வராரு பாரு. அவர்தான் நம்ம பெரிய தம்பி. யோ மனுஷா, இவர்தான் பெரிய தம்பியா? ஆமா, நம்ம அருணாச்சலம் ஐயாவுக்கும் வசந்தா அம்மாக்கும் பிறந்த புள்ள. பேரு முத்துமொழி. அம்மா. பெரிய தங்கம், வாயா வாயா, ராஜா கணக்குல ஜம்முன்னு இருக்கையா. மணி 7 ஆயிருச்சே, இன்னும் காணுமேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்குள்ள வந்துட்ட. வா வா, வந்து சாப்பிடு வா. அது ஒண்ணும் இல்லம்மா, நம்ம ரைஸ் மில்ல இருந்து இப்பதான் ஒரு லாரி லோடு ஏறிச்சு. அதான் எல்லாம் சரியா இருக்கான்னு போன்ல கேட்டுட்டு இருந்தேன். அப்படியா? சரியா, வா வா, வந்து சாப்பிடு. சரிம்மா. ஜில்லு சாப்பிட்டானாமா? அவன் எங்கப்பா, சாப்பிடாம மக்கர் பண்ணிட்டே இருக்கான். தினமும் கரிசோறு கேட்டா நம்மளும் எங்கதான் போறது? பரவாயில்லம்மா, கொடுத்துருங்க. சரிப்பா, சரி வா சாப்பிடு வா. சரளா, பாட்டில இந்த தம்பி எப்படி இருக்குன்னு? ரொம்ப நேர்மையான தம்பி. ஆமாயா மனுஷா, பார்த்தாலே தெரியுது. சரி, அப்புறம் இந்த வீட்ல வேற யார் யாரெல்லாம் இருக்காங்க? இந்த வீட்டுக்கு இன்னொரு முக்கியமான ஆளு நம்ம பெரியய்யா. வா காட்டுறேன். காத்திருந்து காத்திருந்து காலங்கள் நோகுதடி, பூத்திருந்து பூத்திருந்து பூவிலி நோகுதடி, நேற்று வர சேர்த்து வச்ச ஆசைகள் வெகுதடி, நீன்றி நான் நினைச்சா நிம்மதியாகுமடி, காத்திருந்து காத்திருந்து காலங்கள் நோகுதடி. யோ மனுஷா, என்னைய அந்த பெரியய்யா இப்படி மட்டையாயி பாட்டு பாடிட்டு உட்காந்துருக்காரு? ஆமா சரளா, இவருதான் நம்ம அருணாச்சல ஐயாவை பெத்தவரு. இவரு தினமும் இப்படிதான் குடிச்சிட்டு எப்போதுமே மட்டையாய் தான் கிடப்பாரு. யாரு சொன்னாலும் கேட்க மாட்டாரு. அவரோட இஷ்டம் தான். சரி, அது இருக்கட்டும். ஆனா என்னமோ பாட்டு பாடிட்டு அழுதுட்டு இருக்க மாதிரி இருக்கு. அது ஒண்ணும் இல்ல, அவரு வாலிப வயசா இருக்கும் போது ஒரு பொண்ணை காதலிச்சிருப்பாரு போல. ஆனா அவங்க வீட்டுல ஒத்துக்காம அவங்க மாமா பிள்ளைய கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்களாம். சரி, இப்ப இவரு பொண்டாட்டி செத்து போயிருச்சு. அதனால அவர் அப்ப காதலிச்ச பிள்ளைய தேடிக்கிட்டு இருக்காரு. ஐயோ, என் செம்பருத்தி எங்க இருக்கான்னு தெரியலையே. பூ மாதிரி இருப்பாளே செம்பருத்தி, எங்க இருந்தாலும் என்ன தேடி வந்துருமா? ஏ சரளா, ஐயா அப்படிதான் ஏதாவது புலம்பிக்கிட்டே கிடப்பாரு. இங்க பாரு, இவருக்கு மட்டும் நல்ல மெதுமெதுந்தா சாப்பாடு கொடுக்கணும். பல்லுல பாத்தியா, அவரால எல்லாத்தையுமே கடிச்சு சாப்பிட முடியாது. ஹே, யார பாத்துல பல்லு இல்லைன்னு சொன்ன? உனக்குதான் கண் இல்ல, மூக்கு இல்ல, காது இல்ல, வாய் இல்ல. எனக்கு எல்லாமே இருக்குது. போ போ போ, 4 கறி துண்ட நல்ல எலும்போட போட்டு கொண்டு வா. என் செம்பருத்தி சமைச்சா அப்படிதான் இருக்கும். சரி வா, வேற என்னென்ன வேலை இருக்குன்னு சொல்றேன். போங்க போங்க, எல்லாரும் போங்க. எனக்கு யாருமே வேணாம், என் செம்பருத்தி மட்டும் போதும்.
காத்திருந்து காத்திருந்து காலங்கள் நோக்குதடி. தங்கம், சாப்பாடு நல்லா இருந்துச்சாயா? எல்லாம் சூப்பரா இருந்துச்சுமா. சரியா? சரிம்மா, நான் மில்லுக்கு கிளம்புறேன். தங்கம் இரியா, அந்த பிள்ளையோட போட்டோ அத நீ பார்க்காமலே போயே. அம்மா, அதெல்லாம் வந்து பாத்துக்கிறேன். அப்படி இல்லையா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்க அடுத்து பேசுங்கம்மா. உனக்கும் பிடிக்கணும் இல்லையா? நீ ஒரு வாட்டி பார்த்துட்டீனா எனக்கும் சந்தோஷமா இருக்கும். சரிம்மா, சாயங்காலம் வந்து பாக்குறேன். சரியா? ஆமா, எங்க அவன் இன்னும் தூங்குறானா? யாரையா கேக்குற? சின்ன தங்கத்தையா? ம், ஆமாயா, தம்பி தூங்கிட்டு தான் இருக்கு. அது ஏதோ நைட்டு முக்கியமான வேலைக்கு போயிருந்துச்சா, அதாயா தூங்குது. என்ன சார் கலெக்டர் வேலைக்கு போய் கழட்ட போனாரா? முக்கியமான வேலை பார்த்துட்டு வந்து தூங்கிட்டு இருக்காராக்கும்? இல்லையா, அது மா, நீங்க குடுக்கற செல்லம் தான். அவன் ரொம்ப ஓவரா ஆடிட்டு இருக்கான். எப்ப பாரு எவனையாவது போட்டு அடிச்சு புரட்டி பஞ்சாயத்து இழுத்துட்டு வர வேண்டியது. எல்லாத்துக்கும் அவனுங்க என்னைய வந்து கேக்குறானுங்க, உங்க தம்பியை கொஞ்சம் பேசாம இருக்க சொல்லுங்கன்னு. இவனுக்கு எதுக்கு இந்த வேலை? ஏயா கோபப்படாதயா, நான் தம்பிட்ட சொல்றேயா. இதுக்கப்புறம் எந்த வம்பு தும்புக்கும் போக கூடாதுன்னு அடக்கி வச்சிருக்கிறையா. இதத்தான் காலங்காலமா சொல்லிட்டு இருக்கீங்க, எங்கம்மா கேக்குறீங்க? சரி, என்னவோ காலையில அவனை பத்தி பேசி எனக்கு தான் டென்ஷன் ஆகுது. காலத்துல ஏதாவது ஒரு நல்ல வேலைக்கு போக சொல்லுங்க. இப்படியே சுத்திட்டு தெரிஞ்சானா பஞ்சாயத்தை தான் இழுத்துட்டு வருவான். சரியா, நான் சொல்றேன். புள்ள நம்ம சொன்னா கண்டிப்பா கேட்டுக்கோயா. ஆமா ஆமா, கேட்டுட்டாலும் சரி, நான் கிளம்புறேம்மா. ஐயா இரு, திரும்பி வைக்காம போறியே. வரேன். ம், இப்பதான் என் புள்ள லட்சணமா இருக்கான். சரியா, பார்த்து மில்லுக்கு போயிட்டு வா. ம், சரிம்மா. என்ன ஒரு பையனும் சாப்பிடறதுக்கு வரல? சமைச்சதெல்லாம் வேஸ்டா போயிருமோ? யாரையுமே காணுமே. நான் ஒன்னும் வருத்தப்படலப்பா. என் கையால நான் சமைச்சத சாப்பிட இவனுங்களுக்கு தான் கொடுத்து வைக்கல. நான் என்ன பண்ண முடியும்? மேடம், ஹை, கஸ்டமர் வந்திருக்காங்க. சார் வாங்க. ஹை, கோட்டு போட்ட கொரியில வந்திருக்கு. இன்னைக்கு அதுகிட்ட மொய் எழுதி வாங்கிட வேண்டியதான். சார் வாங்க சார், என்ன சாப்பிடுறீங்க? மேடம், உங்க கடையில என்ன ஸ்பெஷல்னு சொல்லுங்க, அதையே சாப்பிடுறேன். சார் என்ன சார் இப்படி கேட்டுட்டீங்க? என் கையால எது செஞ்சாலும் அது ஸ்பெஷல் தான். ஐயோ, அது இல்ல மேடம், என்ன சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லுங்க, அதையே சாப்பிடுறேன்னு சொன்னேன். என் கையால எது செஞ்சாலும் அது சூப்பரா இருக்குங்க. சரி மேடம், சாப்பிடுறதுக்கு என்னதான் இருக்கு? சார் உட்காருங்க, நான் சொல்றேன் என்னென்ன சமைச்சிருக்கேன்னு. ஆசந்து போயிருவீங்க. பிரியாணி இருக்காமா? சுடரின் கைப்பக்குவம் ஹோட்டலுக்கு வந்துட்டு பிரியாணி இருக்கான்னு கேக்குறீங்களே சார். தம்பி, ஐயாக்கு வந்து இலைய போடுப்பா. சார், மத்த எல்லா கடையிலயும் போய் வெஜ் மீல்ஸ் தனியா, நான்வெஜ் மீல்ஸ் தனியா தானே ஆர்டர் பண்ண முடியும். ஆனா அந்த சுடரின் கைப்பக்குவம் ஹோட்டல்ல எல்லாமே மிக்ஸ் பண்ணி நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் சார். என்னமா சொல்றீங்க? ஆமா சார், நம்மளோட ஸ்பெஷல் பிரியாணி என்ன தெரியுமா? பேர்ச்சம்பளம் பிரியாணி சார். என்னது பேர்ச்சம்பளம் பிரியாணியா? அட ஆமா சார். பந்தியில இலையில உட்காரும் போது ஸ்வீட்டு காரம்னு நிறைய வகை இருக்கும்ல. நம்மளுக்கு அப்படிலாம் கிடையாது. ஒரே சாப்பாடுல எல்லா சுவையும் அறுசுவையா வந்துரும்னா பாத்துக்கங்களேன். மெனுவை சொல்றேன் கேளுங்க. பேர்ச்சம்பளம் பிரியாணி, மட்டன் கோலா லட்டு, சிக்கன்ல சிப்ஸ், அப்புறம் ஊறுகாய், நண்டுல நார்த்தங்கா ஊறுகாய் பண்ணிருக்கேன். இதெல்லாம் முடிச்சிட்டு ஒயிட் ரைஸ் போட்டு வேப்பல ரசம், அப்புறம் லாஸ்டா தக்காளி தயிர் சாதம், ஃபைனலா பாயாசத்துக்கு பாவக்காய் பாயாசம். எப்படி நம்ம மெனு சூப்பரா இருக்குல்ல? அறுசுவையும் நாக்குல நடனம் ஆடுதா சார்? ஏமா, என்னமா அது சாப்பாடு? இது சாப்பாடு தானா இல்ல வேற ஏதாவது என்ன வச்சு டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்ல அம்மா, தள்ளுமா. சார் என்ன சார் சாப்பிடாமே போறீங்க? இதனா சாப்பிட்ட ஒரேடியா போயிருவேமா. வேணாமா, என்ன விட்டுருமா. சார் நாங்க எங்க ஹோட்டலுக்கு வந்தவங்கள வெறும் வயிறோட வெறும் கையோட அனுப்ப மாட்டோம் சார். அதுக்கு தினம் நார்மலா சமைக்கிறது மட்டும் இல்லாம டெய்லி ஒரு ஸ்பெஷல் ரெசிபி இருக்கு சார். அதுல இன்னைக்கு ஸ்பெஷலா கொள்ளுல கொழுக்கட்டை செஞ்சிருக்கேன் சார். நீங்க இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். என்னது கொள்ளு கொழுக்கட்டையா? ஏமா, எள்ளு கொழுக்கட்டை கேள்விப்பட்டிருக்கேன், இது நம்ம கொள்ளு கொழுக்கட்டை. ஹெல்தி சார். பாருங்க உங்களுக்கு தொப்பை எப்படி போட்டிருக்கு பாருங்க. நீங்க மட்டும் இந்த கொள்ளு கொழுக்கட்டைய சாப்பிட்டீங்க சும்மா ஸ்டைலா ரஜினிகாந்த் அவரே தோத்து போயிருவாரு சார். ட்ரை பண்றீங்களா? என்னாச்சு? புரிஞ்சு போச்சு.
நான் நல்லா ஹெல்த்தியா சமைக்கிறேன்னு உங்க ஃபேமிலிக்கெல்லாம் ஃபோன் பண்ணி இங்க வர சொல்ல போறீங்க, அதுவும் ஏன் ஹோட்டலுக்கு. ஓகே ஓகே சார். ஹலோ 108. 108? எனக்கு ஒன்றும் ஆகல சார். இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்டிப்பா ஏதாவது ஆயிடும். ஒரேடியா போய் சேர்ந்துருவேன். என்ன தயவு செஞ்சு சுடரின் கைப்பக்குவம் அப்படின்ற மெஸ்ஸுக்கு வந்து என்ன காப்பாத்திருங்க ப்ளீஸ். ஐயோ, நம்ம என்ன அப்படி தப்பா சொல்லிட்டோம்? நல்லா ஹெல்த்தியா தானே சமைச்சிருக்கோம். பேர்ச்சம்பளம் பிரியாணில பேர்ச்சம்பளம் எவ்வளோ ஹெல்த்தி. மட்டன் கோலா லட்டு, ஸ்வீட்டும் மட்டனும் கலந்து. சிக்கன்ல சிப்ஸ் பண்ணியிருக்கேன். வேப்பல ரசம், வேப்பல உடம்புக்கு எவ்வளோ நல்லது. கொல்லுல கொழுக்கட்டை. எங்க நம்மலாம் ஹெல்த்தியா சாப்பிடுங்கன்னு சொன்னா இவங்கெல்லாம் கேக்குறாங்க. அண்ணா, சின்ன அண்ணா, நம்ம நம்ம பெரிய அண்ணனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருச்சுண்ணே. சீக்கிரம் வாங்கண்ணே. டேய், யாரா கம்ப்ளைண்ட் கொடுத்தது? அண்ணே, மாணிக்கண்ணனும் சரவணனும் தானே கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னே போலீஸ் என்ன ஏதுன்னு கூட விசாரிக்காம அண்ணனை மில்லில் இருந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்கண்ணே. வாங்கண்ணே. டேய், நீ ஸ்டேஷனுக்கு போ. எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, முடிச்சிட்டு வரேன். சரிண்ணே. டேய் சரவணா, அந்த முத்து அந்த மில்ல வச்சுட்டு தானேடா ரொம்ப ஆடிட்டு இருந்தான். இப்ப எப்படி அவன் மலிவான விலைக்கு அரிசியை குடுக்கறான்னு பாப்போம். அதான் அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி வச்சாச்சுல. ஆமா மாணிக்கம், நம்ம பொழப்ப ஓட்டணுங்கிறதுக்காக அரிசிக்கு அதிகமா விலை கொடுத்து வித்தா இவன் நம்ம மலிவான ரேட்டுக்கு வித்து நம்ம பிசினஸ் எல்லாம் அடக்க பாக்குறான். நம்ம சும்மா விடுவோமா? எப்படியாவது ஒரு 2-3 மாசத்துக்காக அவன் வெளியே வராத அளவுக்கு பாத்துக்கணும். அது கொஞ்சம் கஷ்டம் மாணிக்கம். அவன் கூட நேர் வழியில தான் போவான். ஆனா அவன் தம்பி ஒருத்தன் இருக்கான் பாரு, அவனை சமாளிக்கிறது தான் கஷ்டம். அவன் அண்ணன் வாயில பேசுவானா, அவன் தம்பி கையால தான் பேசுவான். இந்நேரத்துக்கு அவங்க அண்ணன் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு அவனுக்கு தகவல் போயிருக்கும். எப்படியும் நம்மள தேடி தான் வந்துட்டு இருப்பான். சீக்கிரமா நம்ம கிளம்பிடலாம். யாரு? ஐயோ, இவனா அதுக்குள்ள வந்துட்டா? டேய், இதுக்குடா எங்க அண்ணன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க? தம்பி, அது வந்து அது யோ, என்னையா நீ பேசிட்டு இருக்கும்போது அடிச்சுட்ட? யோ, என்ன எங்க அண்ணன் மாதிரி நினைச்சிட்டு இருக்கியா? எனக்கு நேர் வழியில மோதுறதெல்லாம் தெரியாது. எவன் தப்பு பண்ணாலும் அவனுக்கு அதே இடத்துல தண்டனை கொடுத்துதான் எனக்கு பழக்கம். டேய், எங்க அண்ணன் எந்த தப்புமே பண்ணிருக்காது. ஒழுங்கு மரியாதையா கொடுத்த பொய்யான கேஸ வாபஸ் வாங்குறீங்க, இல்ல நடக்கிறதே வேற. நான் பேசிட்டுலாம் இருக்க மாட்டேன். சொல்லி சொல்லியோ நொறுக்கிட்டு போய்கிட்டே இருப்பேன். எப்படி வசதி? சரவணா, என்னல இப்படி பேசுறான்? நான் தான் சொன்னேன்ல மாணிக்கம், இவன் வாய் பேசாது, கைதான் பேசும். இப்ப என்ன பண்றது? எப்படியாவது ஆளுங்களை வச்சு இவனை தடுத்துடலான்னு பார்த்தேன். ஆனா இவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட போல, நேரா நம்மள பார்க்க நம்மள அடிக்கவே கைய ஓங்கிட்டான். இதுக்கு மேல சரிப்பட்டு வராது. கேஸ வாபஸ் வாங்கிடுவோம். இதுக்குதான் அப்பவே சொன்னேன், போலீஸ் எல்லாம் வேண்டான்னு. சரி விடு, இப்போதைக்கு கேஸ வாபஸ் வாங்கி ரிலீஸ் பண்ண வைப்போம். அப்புறமா அவனை பாத்துக்கிடுவான். சரில. என்னங்கடா அவங்க முணுமுணுத்துட்டு இருக்கீங்க? ஒழுங்கா வந்து எங்க அண்ணன் கேஸ வாபஸ் வாங்குங்க. வரோம்பா, வரோம், வாபஸ் வாங்கிடுறோம். வாங்க. சார், என்ன சார் ஆச்சு? என்ன திடீர்னு ஸ்டேஷனுக்குலாம் கூட்டிட்டு வந்து இப்படி செல்லுல எல்லாம் வச்சிருக்காங்க? சார், என்னன்னு எனக்கும் தெரியல. கேட்டா சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதான் உங்களை வர சொல்லி இருந்தேன். அப்படியா? இருங்க சார், நான் என்னன்னு விசாரிக்கிறேன். சார், யோ, என்னையா கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது வீர சூரர் மாதிரி வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். இப்ப என்ன அடிபட்ட மூஞ்சி மாதிரி ஆயிட்டேன். என்னையாச்சு? சார், நான் கொடுத்த கம்ப்ளைண்ட நானே வாபஸ் வாங்கிக்கிறேன் சார். ஆமா. வாபஸ் வாங்கிக்கிறியா? யோ, நீ கம்ப்ளைண்ட் கொடுத்தோனே நான் உள்ள தூக்கி போடுறதும் நீ வாபஸ் வாங்குறேன்னு சொல்றது வெளியே விடுறதுக்கு என்ன பார்த்தா வெள்ளாட்டு பையன் மாதிரி தெரியுதா? சார், இந்த ஒரு வாட்டி மன்னிச்சு விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார். அவன் தம்பி போட்டு தாக்குறான் சார். முடியல, அடி தாங்க முடியாது சார். ப்ளீஸ் சார், இதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்க மாட்டேன். சரி, போய் தொலை. இதான் உனக்கு லாஸ்ட். இதுக்கப்புறம் இப்படி எல்லாம் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருந்த அவ்வளவுதான் உனக்கு. யோ, அவரை செல்ல இருந்து ரிலீஸ் பண்ணுங்கயா.
என்ன கேஸ்னே தெரியாம அவங்க எப்படி சார் உங்களை உள்ள போடலாம்? இருங்க சார், நான் போய் கேட்டுட்டு வரேன். சார், இன்ஸ்பெக்டர் உங்களை ரிலீஸ் பண்ண சொல்லிட்டாங்க. சார், என்ன சார் இது? என்ன கேஸ்னே தெரியாம நீங்க பாட்டுக்கு உள்ள தூக்கி வச்சிருக்கீங்க? லாயர் சார், இன்னைக்கு காலையில அவங்க அரிசி மண்டியில இருந்து ஒரு லோடு லாரி ஃபுல்லா அரிசி மூட்டை ஏற்றுமதி ஆயிருக்கு. அந்த லோடுல 2 அரிசி மூட்டை ஃபுல்லா பூசணா முடிச்ச அரிசியா ஏத்தி விட்டுருக்காரு. அதுக்காக தான் சார் கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாங்க. இல்லையே, இருக்க வாய்ப்பே இல்லையே. நான் தானே எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு வந்தேன். அதே எப்படி எனக்கு தெரியாம 2 பூசணா முடிச்ச அரிசி மூட்டை ஏறி இருக்கும்? எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. சரி, இப்ப லாக்அப்ல இருந்து இவரை விடுவீங்க, நாங்க பாத்துக்கிறோம். ஆமா, கம்ப்ளைண்ட் கொடுத்து என்ன உள்ள வச்சாங்க. சரி, இப்ப எதுக்கு திடீர்னு ரிலீஸ் பண்றீங்க? கம்ப்ளைண்ட் கொடுத்தவரே வந்து வாபஸ் வாங்கிட்டாரு சார். அது எப்படி? அது உங்க தம்பி தான் சார். அவரை போட்டு அடிச்சு புரட்டி எடுத்துட்டாரு. அதனால அவரே வந்து வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அடிச்சுட்டானா? ஆமா சார். சரி, ரிலீஸ் பண்ணுங்க, நான் பாத்துக்கிறேன். சரிங்க சார். லாயர் சார், நீங்க போங்க, நான் ஏதாவது ஒண்ணுனா கூப்பிடுறேன். சரிங்க சார். கை காலை வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டான்ல இவனா. ஏன் இப்படி புரிஞ்சுக்காம பேசுற? எனக்கு கொஞ்சம் டைம் கொடுடி, நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன். நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்டி, ப்ளீஸ். டேய், நான் என்னடா பண்ணுவேன்? உன்னை கல்யாணம் பண்ணா எங்க வீட்ல விஷம் குடிச்சிருவேன்னு விஷ பாட்டில கையில வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. நீயும் நான் சொல்றத புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. நாளைக்கு எனக்கு கல்யாணம்டா. இப்ப வந்து இப்படி சொன்னா நான் என்ன பண்ணுவேன்? சரி, இங்க பாரு, இதுக்கு இப்ப என்ன தாண்டி சொல்யூஷன்? ஒன்னும் பண்ண முடியாதுடா. கடைசி நேரம் வந்துருச்சு. நான் எங்க வீட்ல பார்த்த மாப்பிளைய கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீ ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோடா. பொடிங் மொன்னாங்கட்டி, இதுக்காடி இவ்வளவு உருகி உருகி என்ன லவ் பண்ண? இந்த வார்த்தைய என்ன லவ் பண்றதுக்கு முன்னாடியே நீ சொல்லியிருக்கணும். டேய், நான் என்ன பண்றது சொல்லு. எங்க வீட்ல எனக்கு மாப்பிள்ளை பாக்குறேன்னு சொல்றாங்க. உன்னை கல்யாணம் பண்ணிக்கலானா உனக்கு வேலையும் இல்ல. உன்னை ஒரு நல்ல வேலைக்கு போன எத்தனை வாட்டி சொன்னேன், கேட்டியாடா? இப்போ உன்னை கூட்டிட்டு போய் எங்க அம்மா அப்பா முன்னாடி நிறுத்தினா அவங்க ஃபர்ஸ்ட் கேக்குற கேள்வி நீ என்ன வேலையில இருக்கேன்னு தான். எதுவுமே இல்லாம எப்படிடா? அப்ப என் வேலையை பார்த்துதான் நீ என்ன லவ் பண்ணியா? என் மனசோ இல்ல என்னையோ உனக்கு பிடிக்கலையா? ஐயோ, நான் அப்படி சொல்லல. பேசிக்கா ஏதாவது வேணும்லடா. சரி, ஓகே. அப்ப நாளைக்கே ஒரு நல்ல வேலையா வாங்கிட்டு வந்து உங்க வீட்டு முன்னாடி நிக்கிறேன். அப்ப உங்க அப்பா உன்னை எனக்கு கட்டி கொடுப்பாரா? அது அது நீ 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 ஏன்டா சண்டை போடுற? எல்லாரையும் அடிக்கிற, அப்படியே ரவுடித்தனம் பண்ற. எங்க அப்பா அதையும் சொல்லி தான் திட்டுறாரு. ஹே, வேணாண்டி, என்ன பேச வைக்காத. எல்லாத்தையும் பார்த்து தானே லவ் பண்ண. எல்லாமே உனக்கு தெரிஞ்சுதானே நீ லவ் பண்ண. உனக்கு என்ன பிடிக்கல அத சொல்லு. அத விட்டுட்டு உங்க அப்பா உங்க ஆத்தான்னு இழுத்துக்கிட்டு இருக்க. மூடிட்டு போன வை. டேய் ஆதி, அச்சே, வைடி போன. உன்னை லவ் பண்ணல, என்ன செருப்ப கழட்டி அடிக்கணும். நாளைக்கு எவனோ ஒருத்தன் உன் கழுத்துல தாலி கட்டுவான், நல்லா கட்டிட்டு போ. டேய், உன் மனசுல என்னடா நினைச்சிட்டு இருக்க? நிறைய நினைக்கிறேன். நீங்க எதை கேக்குறீங்க? இப்ப எதுக்குடா அவனை போட்டு அடிச்ச? பொழுது போல அதான் அவனை அடிச்சு விளாண்டேன். என்ன நக்கலா? என் மேல பிசினஸ் விஷயமா ஒருத்தன் கம்ப்ளைண்ட் கொடுத்தானா அதை நான் பாத்துக்குவேன். நீ எதுக்கு தேவையில்லாம அவனை போட்டு அடிச்ச? நான் பாத்துக்குவேனா? அப்பவே வெளியே வந்திருக்க வேண்டியதானே. நான் அடிச்சதுனால தானே அவன் கேஸ வாபஸ் வாங்கினா. இல்லனா உங்களுக்கு ஜெயிலு தான், தெரியும்ல. உன்கிட்ட பலாயிரம் வாட்டி சொல்லியிருக்கேன், இப்படி அடித்தடி சண்டை ரவுடித்தனம் பண்றதெல்லாம் விட்டுட்டு நேர்வழி பாதையில போகணும்னு. ஏன் துரை அடிக்காம பேச மாட்டீங்களோ? இங்க பாரு, ஒழுங்கா வேலைக்கு போ. வேலைக்கு போகாம சுத்திட்டு திரியறதுனாலதான் இப்படி அடிக்கடி சண்டைக்கெல்லாம் போற. இல்லனா என் கூட ரைஸ் மில்லுக்கு வா. ஐய, அந்த வீணா போன ரைஸ் மில்லுக்குலாம் என்னால வர முடியாது. வீணா போன ரைஸ் மில்லா? டேய், அதான்டா இப்ப நம்மளுக்கு சோறு போடுது. இங்க பாருடா, தேவையில்லாம இனிமே அடிதடி சண்டைக்கெல்லாம் போக கூடாது. என்ன, நான் இப்ப சண்டை போடலன்னா நீங்க இப்ப இங்க வந்து நின்னு பேசிட்டு இருந்திருக்கவே மாட்டீங்க. லாயரை வச்சு மூவ் பண்ணி 3 நாளா ஜெயில கிடப்பீங்களா? சரி, இருந்துட்டு போறேன். அதனால என்னப்பா உனக்கு? என்ன பத்தி நீ எதுக்கு கவலைப்படுற? உங்களை பத்தி நாங்க கவலைப்படாம உங்களை பத்தி கவலைப்படுறதுக்கு புதுசா பிறந்து வருவாங்களாக்கும். கொஞ்சம் விட்டுருந்தா சளி சளியா நொறுக்கி இருப்பேன். அவனுங்களே ஒத்துக்கிட்டானுங்க வாபஸ வாங்கிக்கிறேன்னு. யாரு கிட்ட யாரு மேல கேஸ் போடுறதுன்னு ஒரு விவஸ்தை இல்ல. டேய், ஏண்டா எனக்கு ஏதாவது ஒண்ணுனா இப்படி துடிக்கிற? துடிக்காம எனக்கு எல்லாமே நீங்க தானே. நீங்க பண்ற அட்வைஸ், நீங்க பேசுறதுலாம் எனக்கு பிடிக்காது. ஆனா உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். டேய், சென்டிமெண்ட் எல்லாம் பாக்காதீங்க, அதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது. டேய், நான் அட்வைஸ் பண்றது உனக்கு பிடிக்கலங்கிற, நான் பேசுறது கூட உனக்கு பிடிக்கலங்கிற. நான் எதுக்கு சொல்றேன்னு கொஞ்சம் அது புரிஞ்சுக்கோடா. இன்னைக்கு நீ அடிதடி சண்டையெல்லாம் நிறைய போட்டுட்டு இருக்க. நாளைக்கு எவனாவது திருப்பி உன்னை ஒரு அடி அடிச்சிட்டானா நாங்களாம் என்னடா பண்ணுவோம்? நீ இல்லாம நான் என்ன பண்ணுவேன் சொல்லு? அதெல்லாம் எனக்கு எதுவும் ஆகாது. அதெல்லாம் எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா பாத்துக்கிறதுக்கு தான் நீங்க இருக்கீங்கல்ல. அப்புறம் என்ன அப்படியே விட்டுற போறீங்க? அதெல்லாம் நீங்க பாத்துப்பீங்க, பாத்துக்கலாம்.
உயிரென்று உன்னை நானே ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். உயிரென்றால் என்றோ ஒரு நாள் பிரிவாயே. ஒரு போதும் உன்னை நானும் விடமாட்டேன். தோத்து போக ஜெயிப்போமே நாம இந்த புவி மேலே. சிவனும் சக்தியும் சேர்ந்த மாசுடா, நின்னாயவனும் பூசுடா. மக்களே, எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் எபிசோட் ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. டெய்லி வீடியோஸ் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் மக்களே, நாளைக்கு வீடியோல பார்க்கலாம்.